கதற விட்டாங்களா ப்ரோ? பங்காளி தோத்துறாங்க ப்ரோ சொல்லிட்டு. It's very bad. Very bad. Like in 5 Only overs 1 6. Okay, 5 consecutive losses. How you are feeling as a CSK fan? Very bad. I'm very devastated. We will have a comeback. We'll wait for the comeback. Next year. Is cup namde only. RCB fans are Lollipop. No. Yeah, I'm RCB fan, but wearing this because of her. எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சா? இல்ல பேட்டி எடுக்கிறது கூட என்ன சொல்றேனே தெரியல. இவங்க சுத்தமா யாரும் எதுவும் ஆடல. ஃபுல்லா வந்து பிராக்டிஸ் மேட்ச் தான் பண்ணாங்களே தவிர மேட்சே ஆடல அவங்க யாரும். நிறைய பேர் டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அதான் சொல்ல வரேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பிராக்டிஸ் தான் பண்ணாங்க. டெஸ்ட் மேட்சோட கேவலமா விளையாட்டாங்க. யாரை தூக்கி கூட அடிக்கணும்ன்ற ஒரு கான்செப்டே இல்ல. கண்டிப்பா சிஎஸ்கே வந்து எப்படின்னா இத மாத்துறதுக்காக தான் சிஎஸ்கே எல்லாம் இது பண்றாங்க. கண்டிப்பா இது சிஎஸ்கே இனிமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்களே விளையாடுறாங்க. நம்ம ஆட்களே விளையாடுறாங்க. ஆமா, ஆட்டோமேட்டிக்கா அதுவும் அந்த கான்செப்டை மாத்துறாங்க. ஏன்னா எல்லாமே சிஎஸ்கே இருந்தது. இந்த ஐபிஎல்லாம் சிஎஸ்கே வரக்கூடாது. நம்ம ஆளுங்களை வந்து டம்மியா எடுத்து மாத்துறாங்க எல்லாத்தையும். எல்லாரும் தோனி கத்துறப்ப ஒரு தோனி பவுண்டரிசெண்டா போயிடலாம் அவ்வளவுதான். எப்படி சொல்றது, கேவலமா தான் இருந்தது. என்ன பேசுறதுனே தெரியல. தல தோனி ஓட்டிட்டாரு எல்லா ஃபேன்ஸ்க்கும். ப்ரோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எல்லாம் தோனி கத்துறப்ப தோனி காலி தான். எனக்கு ஜாலியா இருந்துச்சு. 10 ஓவருக்குள்ள முடிச்சிட்டாங்க. கேகேஆர் கால் பண்ணாங்க என்னன்னு தெரியல. உடனே சிஎஸ்கேவோட ருத்ராஜ் கால் பண்ணிட்டாரு. பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. உடனே ருத்ராஜ் கேக்கோட்டே இந்த டீம்ல இருந்தா நம்ம அடுத்த வாட்டி வியாபாரம் ஆக மாட்டோம், அதனால தான் போயிட்டாருன்னு ஆர்சிபி ஃபேன் சொல்றாங்க. அது என்ன சொல்றது, மோஸ்டா இருக்கணும். ருத்ராஜ் போனது நல்ல விஷயம் மாதிரி பேசுறாங்க. அவர் ஒண்ணுதான் நல்லா தோனி கேப்டன்சி ஓகே. ஏதாவது டீம் இருந்தா ஒழுங்கா கேப்டன் பண்ண முடியும். அந்த அவுட் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதான் நிறைய பேர் வந்து ஜீவா படத்துல சூரி அந்த மாதிரி சிஎஸ்கே ஆடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அதேதான் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரும்போது தெரிஞ்சு போச்சு. வேஸ்ட் சீரிஸா டக் அவுட் போயிட்டாரு. எதுவுமே அடுத்த மேட்ச் எல்எஸ்டியோட வின்னா அதான் யோசிச்சு அவங்க பயங்கரமா பேட்டிங் ஆடுறாங்க. நம்ம டீம் பாருங்க, 20 ஓவர்ல ஒரே ஒரு 6 அடிச்சிருக்காங்க. அவங்க என்னன்னா 2வது ஓவர்லயே 3 6 அடிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி ஜெயிக்க முடியும்? பாக்கணும். இல்லனா அவ்வளவுதான், சிஎஸ்கே கதை முடிஞ்சது. மே 3 ஆர்சிபிக்கு அங்க பதிலடி இருக்கா, ரிவெஞ்ச் இருக்கா? கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா எனக்கு ஆர்சிபி கன்ஃபார்மா இல்ல, ஆனா எல்எஸ்டிக்கு இருக்கு. அடுத்த மேட்ச் 100 ரன் விஷயத்துல சிஎஸ்கே தோக்க போகுதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நடக்காது. 100 ரன்லாம் கொஞ்சம் அதிகம். ஆனா இது 60% சூப்பர் மேட்ச் ப்ரோ. மேட்சா சூப்பரா இருந்து வேற லெவல். சிஎஸ்கே பாக்கல நீங்க போய் உள்ள பாருங்க. மேட்ச் எப்படி ப்ராப்பர் கேம் ஆஃப் கிரிக்கெட்டே விளையாட மாட்டாங்க, இன்டென்ட்டே காமிக்க மாட்டாங்க. மற்ற டீம்ஸ் எல்லாமே நல்லா இன்டென்ட் காமிச்சு விளையாடுறாங்க. இப்ப டைட் பவுலிங் கிடையாது, நல்ல ஃபீல்டிங் கிடையாது. இந்த வருஷம் ரொம்ப நார்மலா நல்லாவே போகும். சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ 5 கப் இருக்குன்றாங்க. இப்ப ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து அதனாலதான் 5 மேட்ச் தொடர்ந்து தோல்வின்றாங்க. அத பத்தி நீங்க சிஎஸ்கே ஃபேனா என்ன நினைக்கிறீங்க? தோக்கறது வின் பண்றது பார்ட் ஆஃப் கேம் தான். ஆனா வந்து இந்த மாதிரி மார்க் பண்றது மத்த ஃபேன்ஸ் அவங்களுக்கு எந்த டீம் பிடிக்குமோ அந்த டீம் அவங்க சப்போர்ட் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி மார்க் பண்றது கரெக்ட். தோனின்னு எல்லாரும் கத்துறப்ப அவர் அடுத்த பாலே அவுட் ஆகிறப்ப எப்படி ஃபீல் ஆச்சு? ஃபேனா ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா பரவாயில்ல, இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த கேம். ருத்ராஜ் வந்து டீம் விட்டு போக காரணம் வந்து இந்த டீம்ல இருந்தா அடுத்த வருஷம் நம்ம வியாபாரம் ஆக மாட்டோம் அப்படின்றதுக்காக போயிட்டாருன்னு ஆர்சிபி ஃபேன் சொல்றாங்க. அதை பத்தி என்ன? அதாங்க, அவங்க என்ன டீம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பேசிப்பாங்க. ஆனா நமக்கு என்ன ஆடுதோ நமக்கு தானே தெரியும். அவங்க இப்ப ருத்ராஜுக்கு இன்ஜுரி, அடுத்த வருஷம் விளையாட முடியாது இப்படிலாம் சொல்றாங்க. ஆனா பிராண்ட்லாம் பண்ணல சிஎஸ்கே. அவருக்கு இன்ஜுரி, அதனால அவரை ரூல் அவுட் பண்ணாங்க. தோனி ஹேஸ் டு ரிட்டையர்னு ஃபீல் பண்றீங்களா? ஆமாங்க, 2023ல அவர் ரிட்டையர் ஆயிருக்கணும். அவர் லெகசி வந்து லீவ் பண்ணிட்டு அப்பமா ரிட்டையர் ஆயிருந்தாலே கரெக்டா இருக்கும். இப்ப தேவையில்லாம பேரை கெடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஆமா, இப்ப கண்டினியூஸா வந்து லூஸ் பண்றாங்க. அப்ப கரெக்டான பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டும் விளையாட மாட்டாங்க. 2023ல அவர் ரிட்டையர் ஆயிருக்கலாம். யங்கர் ஜெனரேஷனுக்காக சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ப்ரோ, மேட்ச் எப்படி ப்ரோ போச்சு? ரொம்ப மோசமா? கப் ஆர்சிபிக்கா? வாய்ப்பே இல்ல. கம்பேக் இல்ல ப்ரோ. கம்பேக் இல்ல. திருப்பி கம்பேக் இருக்கா? டவுட் தான். அடுத்த வருஷமா நல்லா மீண்டு வருவாங்களா? அது தெரியல ப்ரோ. சிஎஸ்கே போயிடுச்சு, அவ்வளவுதான். மேட்ச் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எப்படி 5 தொடர் தோல்வி எப்படின்னா பாக்குறீங்க? ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா டிக்கெட் ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியா வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒர்த்தா இல்ல. அஸ்வின்லாம் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஒரு மேட்ச் கூட பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை அஸ்வின். ஓப்பனிங்லாம் வந்து நியூசிலாந்துக்கு மட்டும் நல்லா விளையாடுறாரு ரச்சின். இங்க நம்ம டீம்னு வர்றப்போ, பிரான்சைஸ் கிரிக்கெட் வர்றப்போ சுத்தம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்.
இதே மாதிரி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் இருக்கு, அதிக ஹோம் வின்ஸ் இருக்கு. ஆனா இந்த சீசன்ல எல்லாமே ஹோம்ல மும்பை எல்லாமே நியூ பிளேயர்ஸா எடுக்கணும். 100 மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்றாரு. இன்னமும் ஓல்ட் பிளேயர்ஸே வச்சுட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். எல்லாரும் தோனி மட்டுமே ஃபோக்கஸ் பண்றாங்க. தோனியை விட்டுட்டு மத்தவங்க எல்லாரையும் பார்க்கலாம். தோனி முடிஞ்ச அளவுக்கு அவரால் ஒரு லாஸ்டா ஒரு 2 மேட்ச் கூட ஏதோ அவர் முடிஞ்ச அளவுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. ஸ்டம்பிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட இது பண்ணியிருக்காரு. பட் அவரை மட்டுமே எல்லாம் இது பண்ணிட்டு காரணம் சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது. எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணணும். டீம் ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். ஒருத்தவங்களே டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தா சிஎஸ்கே உருப்படாது. நிறைய பேர் சொல்றாங்க ருத்ராஜ் கேக்வாட் சீசனை விட்டு போனாரு. இதோட அவர் வந்து எல்போ இன்ஜுரினால போன மாதிரி தெரியல, அவர் வேணும்னே போன மாதிரி தான் தெரியுது. ஆமா, ஏன்னா அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்க மாதிரி தெரியல டீமோட இது பெர்ஃபார்மன்ஸ். இன்னொன்னு அவருக்கு வந்து டீம் வந்து அவர் எடுத்த மாதிரி தெரியல. அவர் எதிர்பார்த்த பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே பிரான்ச்சைஸ் எடுத்த மாதிரி தெரியல. சோ அதுதான் நினைக்கிறேன், எல்போ இன்ஜுரின்ற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. தேங்க்யூ. How was the match, bro? You can tell in English. It's okay, bro. First of all, very disappointed. Okay. I've already traveled from Coimbatore. You are from Coimbatore, yeah. So I'm disappointed. I don't want to talk anything right now. 5 consecutive losses. How is the feeling? 5 consecutive losses. I thought that MS Dhoni would use his techniques and everything on the field. But I think so. We did not see that today. I hope we see that in the upcoming matches and hope we win all the matches. Match is not that great. எல்லாரும் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா ஆடி இருக்கணும். The luck favors Kolkata Knight Riders, அவ்வளவுதான். And of course people are very old and there's a right time for people to have a change. 5 consecutive losses எப்படி பாக்குறீங்க? என்னங்க 5 consecutive losses. அதுதான் ஐபிஎல் இருந்து வெளில போயிட்டோம்ல. இந்த லாஸோட ஐபிஎலோட அவுட், அவ்வளவுதான். ருத்ராஜ் கேக்வாட் வந்து உஷாரா இந்த டீம்ல இருந்து வேலை போக மாட்டேன்னு போயிட்டாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுங்க. இருக்கலாம். ஒரே நிமிஷத்துல முடிஞ்சிச்சு ப்ரோ. காலம் 1ல சண்டை ஒரே நிமிஷத்துல முடிஞ்சிச்சு. ராமச்சந்திரா சேவல் நம்மள கொண்டு போட்டுச்சு. நாமம் போட்டு விட்டாங்களா? ஆமா, 8 ஓவர்ல முடிச்சிட்டாங்க அவங்க. நம்ம அடிச்சது ஒரே 6 தான், அவங்க 10 6 அடிச்சாங்க 8 ஓவர்ல. ஆர்சிபிக்கு தான் கப்பா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. ஆர்சிபி பிளேயர் மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் ஒரே ஷிப்ல தான் டிராவல் பண்றோம் சொன்னாரு. அதுக்காக சொன்னேன். நாளை போல கீழ வருவேன். கீழ 5 கப்புன்றீங்க. அதனால 5 மேட்ச் தொடர்ந்து தோத்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன் சொல்றாங்க. கப்பு தான் ப்ரோ. அவரு 5 கப்பு தான் மும்பையும். ஆர்சிபி அடிச்சிட்டோம். ஜா கப்பு இல்ல லாலிபாப் சப்பு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் இந்த சீரிஸ் ரொம்ப அவ்வளவுதான் ப்ரோ. எம்பையர் எதுவுமே இல்ல. 2500 ரூபாய் பூமின்னு போச்சு. கோவிந்தா அவ்வளவுதான் சொல்றீங்க. என்ன 5 கப்புன்றீங்க. அதனால 5 ஓடி தோத்துட்டீங்க அப்படின்னு ஆர்சிபி ஃபேன் சொல்றாங்க. அதை பத்தி நான் அப்படியா? பொம்பளை கப் வச்சிருலையே, கப் அடிச்சுட்டு பேச சொல்லுங்க. நான் என்ன வேணா கேக்குறேன். தொடர்ந்து 5 மேட்ச் தோல்வி. அது சிஎஸ்கே வந்து ஹோம் ரெக்கார்ட் நல்லா இருக்கும். இந்த சீசன் எல்லா ஹோம் ரெக்கார்ட் எல்லா வாட்டியும் அடிக்க முடியாதுல்ல. இந்த வாட்டி ஏதோ வரல. என்னன்னா டீம் செலக்ஷன் தான் கொஞ்சம் பிரச்சனை. ஆடவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சோம். இன்னைக்கும் வந்து அதே தீபக் கூடா, அதே ராகுல் திப்பாதி, எதுக்குன்னே தெரியல. எல்லா டீம்லயும் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய கொடுக்குறாங்க. இந்த டீம்ல கொடுக்கல. அது மட்டும் கொஞ்சம் மாத்தி எவ்வளவு ட்ரை பண்ணீங்க. 5 மேட்ச் தோத்தாச்சு ஏற்கனவே. சும்மா இன்னும் இந்த இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம். ஏதோ ஆட வச்சாவது பார்க்கலாம். அடுத்த சீசன் எப்படி ஆடுறாங்களாவது பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லைங்க. ரன்னு போனோமா வந்த உடனே ரன் அடிக்கிறது தான் பார்க்கணும். எல்லா சுனில் நரேன்லாம் அடிக்கிறான். எங்க போய் தூக்கல தான் தொங்கணும் எல்லாரும் போயிட்டு. எப்போ சுனில் நரேன் வந்து தலை விக்கெட் தூக்குவாரு, இன்னைக்கு தூக்கிட்டாரு. அதை பத்தி இல்ல, நான் வந்து வருணுக்கு அவுட் ஆவார்னு நினைச்சேன். ஆனா சுனில் காரு அவுட் ஆயிருக்காரு. எல்லாருமே எல்லா பாலும் அவுட் ஆகாதான் செய்வாங்க. அவுட் ஆகிறதுக்கு அவங்களும் பால் போடுறாங்க. அதை பத்தி தப்பு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. மேட்ச் நல்லா போல. ஆர்சிபிக்கு தரமான பதிலடி இருக்கா? ரிவெஞ்ச் ஆர்சிபி எங்க ஆர்சிபிக்கே போறீங்க? அவனுக்கு அடிக்கிறாங்கன்னு அடிச்சுட்டு போட்டு சந்தோஷம் தான். சத்தியமா சொல்றேன், ஆர்சிபி கப் அடிக்குதா 18 வருஷம் கழிச்சு கப் அடிக்குது அப்படின்னா அடிச்சுட்டு போட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அடிக்க மாட்டாங்க. உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் மேட்ச்லயோ இல்ல ஃபைனல்ஸ்லயோ அவுட் ஆயிட்டு வெளியே வந்துடும். அவ்வளவுதான். அவங்க சொல்றாங்க சிஎஸ்கே பாடல ஏத்தி அஞ்சாச்சு, அவ்வளவுதான். சிஎஸ்கேன்னு ஒரு டீமே அவங்களாம் ஏத்தல, நாங்களா தான் வந்தோம். அவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லா மேட்சும் நாங்க தான் தோத்துருக்கோம். ஏதோ அவங்களே எல்லா மேட்சும் தோக்கடிச்சோம் இல்ல சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் கிடையாது. ருத்ராஜே டீம்ல நீ இருந்தா நம்ம வியாபாரம் மாட்டோம் அடுத்த சீசன், அதனால ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அது நீங்க ஸ்கிரிப்ட்னு கூட எடுத்துக்கோங்க. டோனி வந்தானா நீங்க வந்து ஜெயிப்பாரு, ஸ்கிரிப்ட் இதுக்கப்புறம் அடிச்சு போவார் அப்படிலாம் இல்ல. பாத்திக்கோங்க, இப்படிதான் இருக்கு. டீம் சரியில்லை, ஆடுறது சரியில்லை. எல்லா பிளேயர்ஸும் எப்படி வந்து ரன்னுக்கு போறாங்களோ இவங்க அந்த மாதிரி விக்கெட்டுக்கு தான் போறாங்க, ரன்னுக்கு போல. அது மட்டும் தான் இது, வேற எதுவுமே கிடையாது. 2025
லோயஸ்ட் ஸ்கோர் டீம் டோட்டல் இதுதான். ஸோ எப்படி பாக்குறீங்க? அது சிஎஸ்கே ஒரு பேட் ரெக்கார்டா வைப்பாங்கன்னு பாத்தீங்களா? இப்படி பேட் ரெக்கார்ட் தான் இருக்குதான், அவங்களுக்கும் இருக்கு. 49 கால் அவுட் ஆயிருக்காங்க. நீங்க ஆர்சிபின்னு பேசுறதுனால நான் ஆர்சிபி பத்தி சொல்றேன். ஆர்சிபி ஆர்சிபிக்கு தானா? சலா கப்பு அடிச்சா நல்லா இருக்கும், ஆனா அடிக்க மாட்டாங்க. அப்படி அடிச்சா என்ன ப்ரோ பண்ணுவீங்க? அடிச்சுட்டா நான் என்ன பண்றது? அடிச்சுட்டா எதுவும் பண்ண முடியாது, செலிப்ரேட் தான் பண்ண முடியும். ஏன்னா நான் கிரிக்கெட் ஃபேன். நானு இந்த மாதிரி பார்த்தாலே தெரியும். நான் ஒன்னும் சிஎஸ்கே எல்லாம் போட்டு வரல, நான் கிரிக்கெட் பாக்குறதுக்கு தான் வந்தேன், மத்தபடி ஒண்ணும் கிடையாது. ஓகே, ஃபோர்த் கப் லோடிங் ப்ரோ. சிம்பிளா சொன்னா ஃபோர்த் கப் லோடிங். சிஎஸ்கே உங்களை ஒரு வாட்டி நாக் அவுட் பண்ணாங்க ஃபைனல்ல. மேட்ச் ப்ரோ. It was very good. And I am from Kolkata and I came here to Chennai to watch the match. It was an amazing match. I enjoyed the feeling when Dhoni gets out. I expected more from Dhoni because I didn't expect him to get out so fast. मतलब सोचा नहीं था, मैंने भी सोचा था धोनी तो अच्छे खेलेंगे, उनका खेल देखने के लिए भी आया था, पर इतना अच्छा नहीं हुआ. खैर कोई नहीं, कभी कभी लक भी अच्छा काम नहीं करता, पर हाँ दिल से पूरा केकेआर का सपोर्टर. ஓகே ஹாப்பி ப்ரோ. மேட்ச் எப்படி போச்சு? கேகேஆர் வின் சொல்லுங்க. No Tamil, we are from Gujarat. Okay, you can tell in English. How was the match? Match was very great. Sunil Narine took MS Dhoni wicket consecutively. How was the feeling? But CSK, just what did I say? Those two my friends, they are diehard fans of CSK. They wanted to see this match because Dhoni's first captaincy after so many times. Yeah. It all went flop. Only I was dancing. Everyone was lauding Dhoni. That moment Sunil Narine took wicket. How was the moment there? See, whole crowd is only of CSK fans. Okay. Even I can't spot any KKR jerseys around nearby. Okay. So there was no cheering when Dhoni got out. Okay, when Dhoni got out, everyone's emotion, how was it? What? Everyone's feeling was, how was it? So everyone was sad, bro. What can I say more? This was the victory you feeling, huh? No, I'm not a KKR fan. I am actually an RCB fan. But my best friends, they are CSK fans. Only to tease them, I wore this. Okay, sure. Okay, they are always bullying RCB that we have 5 cups. You don't have 5 cups. Sorry, actually. Okay.